இதுதான் லவாசம் ஆயில். இது வந்து ஃபேமிலி சென்டர், அரபியில் வந்து லவாசம் ஆயில். ஹாட் பாக்ஸு சாப்பாடு வைக்கிறது, இந்த ஹேங்கர் எல்லாமே இங்கே பாருங்க. எடுத்தாச்சு. வாங்க இப்போ நம்ம கேஷ் அதை கட்டிட்டு வாங்கிட்டு நம்ம போயிடுவோம். அதோட சேர்த்து பைப்பு வாங்கிட்டு வரோம். இந்த பாருங்க அழகான ஃப்ளாஸ்க்கு கோல்டு கலரில் சூப்பராக தான் இருக்குது. ஊருக்கு போகிறப்ப வாங்கிட்டு போவோம். குட் மார்னிங் நண்பா, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு என்ன நாளுன்னு தெரியும்? என்னடா அது இங்கே பாருங்க, இந்த ராமு பண்ணுற வேலையை வெட்டி அழகாக அப்படியே டப்பால் அள்ளி பண்ணலாம். இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, காற்று அடிச்சுன்னா அப்படியே ரோடு ஃபுல்லாக போவோம், அப்படியே ரோடு ஃபுல்லாக பறக்கும். அரைக்குறை வேலை தான் பண்ணி வைப்பான். சொன்னாக்கா ஓகேண்ணா செய்கிறேன்னாம்பான். தான் அப்படியே பாருங்கள், சுற்றி அப்படியே வெட்டி போட்டு வச்சுருக்காங்க. அவனுக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் அள்ளுவான் போல இருக்கு. ஓகே நண்பா, இன்றைக்கி வீட்டில் பார்ட்டி, அதனால இன்றைக்கி வந்து நிறைய வேலைகள்லாம் இருக்குது, அப்டேட் பண்ணணும். நம்ம சமயக்கார அண்ணாவுக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் சொல்லணும். வந்து பதத்தில் ஸ்கூல் டியூட்டியை முடிப்போம். முதல்ல ஸ்கூல் டியூட்டியை முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கு வந்து பாத்ரூமில் வந்து ஏதோ பம்பு, பாஸோடைய பாத்ரூமில் பம்பு ஏதோ உடஞ்சிட்டான். அதை பம்பு வாங்க போகணும், தண்ணி வர பம்பு, அது வாங்க போகணும். அதுக்கு அங்கே போகணும், அங்கேயும் போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்கூலில் முடிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு போவோம். இல்லைனாக்கா ஸ்கூலில் முடிச்சுட்டு நேராக அங்கே வண்டியை விடுவோமான்னு பார்க்குறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே நண்பா, நான் சேர்த்தேன், நான் நல்லா இருக்கேன், நீங்களாம் நல்லா இருக்கேன்னு ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிறேன். நம்ம சேனலை யார் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பா, இன்றைக்கி கிரிட்டு நீ வேலையை முடிச்சிடுவோம். இன்றைக்கி வீக்கெண்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க, வேலை நிறையா இருக்குது. அல்ல போகுதா சொல்ல மறந்துட்டேன். இன்றைக்கி வீக்கெண்டு, கடல் கரைக்கு போகணும். என்ன செய்கிறாங்கன்னு தெரியலை, போகிறாங்களா இல்லை இங்கே பார்த்தியா என்னன்னு தெரியலை. 2 வாரமாக போகலை. லாஸ்ட்டு 2 வாரத்துக்கு முன்னாடி போனது, கடற்கரையில் குளிக்க போனது, ஏமாந்து வந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும், பார்த்துருப்பீங்க நம்ம எபிசோட. இப்போ அடுத்து இன்றைக்கி தான் வீக்கெண்டு, நினச்சிக்கிட்டு இருக்கேன் போகலாமான்னு. தெரியலை போகிறாங்களா என்னான்னு பார்ப்போம். இன்ஷா அல்லா ஆஃப்டர் நூனுக்கு பார்த்து தெரியும். அதாவது வந்து நான் ஒரு 3-4 மணிக்கு பிறகு தெரியும் போகிறதும் போகாததும். ஓகே நண்பா, see you. நீ கிட்ட வேலையை முடிச்சிருவோம். பிஸ்மில்லாஹிர். ஓகே, குட் மார்னிங், ஹேவ் நைஸ் டே சொல்ல மறந்துட்டேன், சாரி. தண்ணியை பாருங்கள். ஹாய் நண்பா, நம்ம ஸ்கூலை முடிச்சுட்டு வந்தோம். ஸ்கூலை முடிச்சுட்டு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நம்ம வந்து இங்கே லவாசம் ஆயில். ஒரு நிமிஷம். இதுதான் லவாசம் ஆயில். இது வந்து ஃபேமிலி சென்டர், அரபியில் வந்து லவாசம் ஆயில்னு சொல்லுவாங்க. இது மிஷ்ரிஃபில் வந்து இங்கே இருக்குது. இந்த இருக்குது பாருங்கள், இங்கே உள்ள பிளாஸ்டிக் ஐட்டங்கள், வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. ஹாட் பாக்ஸு சாப்பாடு வைக்கிறது, இந்த ஹேங்கர் எல்லாமே இங்கே பாருங்கள். இந்த இருக்குது ஹேங்கர். இதில் வந்து என்ன வேணாலும் வச்சுக்கலாம். அதாவது கிச்சன் செட்டு, இது கிச்சனில் வைக்கிறது எல்லாமே, பாத்திரங்கள் எல்லாம் வைக்கிறது. இந்த ஃபேமிலி சென்டரில் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி பெட் கவர்கள் எல்லாமே இருக்குது பாருங்கள். பெட்ஷீட், பெட்டுக்கு போடுறது இது இருக்குது. அடுத்து டேபிள், ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு டேபிளும் இருக்குது. வாங்க இப்போ நம்ம ஐட்டத்தை எடுக்க போவோம், மேலே போவோம். நம்ம அப்படியே வெளியே சுற்றி பார்த்துட்டு, இதுதான் நம்ம மெயின் என்ட்ரன்ஸு ஃபேமிலி சென்டருக்கு. இந்த பாருங்கள், பார்பிக்யூ உள்ள ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி நம்ம தாச்சி பொறுக்கிஞ்சட்டிலேருந்து அப்படியே சாய் குடிக்கிற கப்பு, நம்ம பிளேட்டு, பாருங்கள் ஃப்ளாஸ்க்கு, கஹுவா, சாய், மில்க்கு, காஃபி. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வேலை பார்க்குற இந்த மணிமேகலைக்கு இங்கே தான் வந்தாங்கன்னா செருப்பெல்லாம் எடுப்போம். எல்லாம் விதவிதமாக இருக்கும், எல்லாம் சைனா செட்டு, சூப்பரு. அதுக்கப்புறம் வாங்க நம்ம மணிக்குண்டுக்கு போவோம். இதுதான் நம்ம மணிக்குண்டு. நம்ம இந்த ஃபேமிலி சென்டர்லேயே பெஸ்ட்டு, சூப்பராக அப்படியே வரவேற்கும். மேலே ஏறி போனோம்னாக்க ஃபஸ்ட்டு மாடியில் பாருங்கள், விதவிதமான டைம் காட்டுற கடிகாரங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் குறைச்ச விலையில் தான், எல்லாம் ஒரு 10 தினார் 12 தினார் இப்படி தான் போட்டிருக்கு.
எனக்கு முன்னாடி ஒரு கடிகாரம் பார்த்து வச்சுருந்தேன், சூப்பரான கடிகாரம். அது மிஸ் ஆகி போச்சு. மறுநாள் எடுக்க வர்றப்ப தூக்கிட்டானுங்க, கொண்டு போயிட்டானுங்க, விற்றுதுச்சு. கீழேருந்து அப்படியே மேலேருந்து அப்படியே கீழே ஒரு வியூஸ் பார்த்தேன். அப்படியே கடிகாரத்தால் அப்படியே அலங்கரிச்சிருந்துச்சு. வாங்க நம்ம ஐட்டத்தை பார்ப்போம். நம்ம பாஸுக்கு தேவையானது எல்லாம் மிரட்டுனுச்சு. ஜெர்மனு, இத்தாலி, இதெல்லாம் இத்தாலி ஐட்டங்கள். ஆனால் நல்லா உழைக்கும். காசு கொஞ்சம் கூட தான், சூப்பராக இருக்கும். நம்ம சிங்கிளாக எடுப்போம் ஒரு லோ ப்ரைஸில். இதை எடுத்து பார்த்தா இது ரொம்ப லோ ப்ரைஸு, சரி வராது. கொஞ்சம் ஹையில் பார்க்கலான்னு தான் வந்தேன். கீழே பார்த்தா அந்த இது இருந்துச்சு. ஆமாம், இந்த பாக்கெட்டு இது பிடிச்சிருந்துச்சு. ஓகே, இதை எடுத்துருவோம். இது நல்லாயிருக்கு. எனக்கு சும்மா ரொம்ப ஹைலேயும் போகக்கூடாது, ரொம்ப லோலேயும் போகக்கூடாது. சுற்றி முற்றியும் பார்த்தேன். இது ஓகே, பெஸ்ட்டு. அப்புறமாட்டி பார்த்தாக்கா நம்ம காருக்கு தேவையான டயர் கிளீன்லேருந்து ஆமாம் குஷனுக்கு அடிக்கிற ஸ்ப்ரே வரையும் அங்கே இருந்துச்சு. இந்த லவாசம் ஆயில் எல்லாமே இருக்கும். பாயிண்ட்டு, அதே மாதிரி டியூப் லைட்டு, எல்இடி பல்புலேருந்து எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் டின்னர் எல்லாமே இருந்து பார்த்துட்டு அப்படின்னு நான் கீழே இறங்கிட்டேன். எடுத்தாச்சு. வாங்க இப்போ நம்ம கேஷேட் அதை கட்டிட்டு வாங்கிட்டு நம்ம போயிடுவோம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நல்ல குவாலிட்டியாக இருந்தால் அந்த இது இறங்கலையா, இது மட்டும் தான் இருக்குது அப்படிங்கிறாரு. கேஷேட்டை போய் கொடுத்துட்டு வாங்கிட்டு நம்ம கொண்டு இதை கொண்டு கொடுப்போம். பாஸ் என்ன சொல்கிறாருன்னு தெரியல. இது மட்டும் தான் வாங்கிட்டு சொன்னார். அதோட சேர்த்து பைப்பு வாங்கிட்டு வரோம். இந்த பாருங்கள், அழகான ஃப்ளாஸ்க்கு, கோல்டு கலரில் சூப்பராக தான் இருக்குது. ஊருக்கு போகிறப்ப வாங்கிட்டு போவோம். இதான் லவாசம் ஆயில் ஃபேமிலி சென்டர்னு சொல்லுவாங்க. மிஷிருஃப். கேஷேட்டை போவோம். இதுக்கு அந்த பைப்புக்கு வாஷர் கட்டி, கேஷேட்டு வாஷர் இல்லையா, கீழே அண்டர் கிரவுண்டில் போ அப்படின்னு சொன்னாங்க. அண்டர் கிரவுண்டில் போவோம். என்ன அப்படியே போயிட்டே இருக்குது. இந்த இருக்குது, இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இங்கேயா? ஓ, இங்கே தான் பைப்பெல்லாம் இருக்குது. ஒரு நிமிஷம். வாஷர் வாங்கியாச்சு. இதுதான் அந்த வாஷர். அப்புறம் வாஷர் இல்லாமல் தண்ணி போட்டு தண்ணி லீக் ஆகிறதுக்கா அதுக்கு ஒரு திருப்பி அனுப்பி விடுவார் தலைவர் பாஸ். போயிட்டு வாஷர் வாங்கிட்டு வாங்க. நான் அதையே விட்றேன். இங்கே அதெல்லாம் பக்கத்தில் அங்கேயும் வச்சுக்கணும். ஏசி இருக்குது. இங்கே போகுது பாட்டில் ஏரியில் போயிட்டு போக மாதிரி. இதா? இதுதான். ஓகே, வேலை ஓகே, வாங்கியாச்சு வாஷர். போக வேண்டியதான் என் வீட்டை பார்க்க போக வேண்டியதுதான். எஸ், இதுதான் ஃபேமிலி சென்டர் மிஷிரஃப். எஸ், பார்த்துக்கோங்க. தலைவர் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, செக்யூரிட்டி உள்ளுக்குள்ளே. அதில் பக்கத்தில் தான் கேரேஜ் இருக்குது. ஆயில் சேஞ்ச் பண்ணுற கேரேஜ் பக்கத்தில் இருக்குது. ஓ, ஆயில் சேஞ்ச் பண்ணுற கேரேஜுக்கு பக்கத்தில் லவாசம் ஆயில் போட்டிருக்கா. மிஷிரஃப் லவாசம் ஆயில். எஸ், வாங்க வீட்டை பார்க்க போவோம். அழகான பள்ளி ஒன்று இருக்கு இங்கே. நம்ம பாத்ரூம் வந்து அதை ஃபிட்டிங்லாம் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு பிறகு வந்து நம்ம வந்து இப்போ மத்தியான சாப்பாடு நமக்கு, அதாவது எங்களுக்கு நம்ம நிஜாம் காக்காக்கு அப்புறமா ராமு அதெல்லாம் மெயின் சாப்பாடு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்குறப்ப தான் டெய்லி ஒரு நாள் கோழி, ஒரு நாள் மீன், பருப்பு, இதே அப்படியே ரவுண்டுலேயே வந்து தின்னுட்டு இருக்கப்போ இன்றைக்கி வித்தியாசமான செய்யணும்னு சொல்லி காக்க சொன்னார். என்ன செய்ய போகிறேன்னாக்கா பரங்கிக்காயில் ஏதோ ஒரு கறி வைக்கின்றாரு, வச்சுக்கிட்டு இருக்காரு. சாப்பிடுவோம். பரங்கிக்காய் கறி இன்றைக்கி ஸ்பெஷல் லஞ்ச். ஆமாம், அவங்களுக்கு உள்ளுக்குள்ள பாஸுக்கெல்லாம் வந்து மஜ்பூஸ், அவங்களுடைய சாப்பாடு உங்களுக்கு தெரியும், டெய்லி செய்கிறது. இன்றைக்கி பரங்கிக்காய் கறியோடு இன்றைக்கி லஞ்சை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏல்லாம் சும்மா கிட்ட நீங்கள் முடிச்சிடும். இன்றைக்கி வேலைக்கு போகிறாங்களா இல்லை இங்கேயா வீக்கெண்டு என்னென்னு இருந்து அதுவும் தெரில. நான் சொன்னேன் அவங்களுக்கு முன்னாடியே 3 மணிக்கு பிறகு தான் தெரியும். ஓகே, அது வரை வெயிட் பண்ணுங்கள். அப்படியே ரெஸ்ட் எடுத்தேன். நம்ம ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் இருந்துச்சு. நம்ம கணக்கப்பில் யார்கிட்டே பயங்கரமாக போட்டு டெலிஃபோனில் கறத்துக்கிட்டு இருந்தாப்புல. அப்போ நானும் அங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு பார்த்தேன். டைம் ஆகிடுச்சு, கிளம்பலாமான்னு பார்த்து டயத்தை எடுத்து பார்த்தாக்கா ஐயோ டைம் ஆகிடுச்சு. எல்லாம் பாபா, டிராஃபிக்கை நம்ப முடியாது. ரோடு காலை வாரிடும், சரியான டிராஃபிக்காக இருக்கும், ஓடிடுவோம். ஹாய் நண்பா,
நம்ம ஸ்கூலை விட்டுட்டு வந்துட்டு அந்த புள்ளைய விட்டுட்டு வந்து வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்துட்டு நம்ம பாஸோட பையன் சின்னவர் எல்லாம் வெளியூருக்கு போகிறாங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை, ஏர்போர்ட்டுக்கு போகணும், சீக்கிரம் வண்டி எடு அப்படின்னாங்க. இப்போ சீக்கிரம் ஸ்கூலை விட்டு வந்துட்டு அப்படியே நீ ஏர்போர்ட்டில் கொண்டு விட்டுட்டு இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். இன்னும் சாப்பிடலை, மணி 3 ஆச்சு. இனி போயிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் அதுக்கு அடுத்து இன்னொரு வேலை இருக்குது. ஜெமியாவுக்கு போயிட்டு இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து வீக்கெண்டு வந்து கொண்டாடலையாம், எங்கே கடலுக்கு போகலையாம், கடல் கரைக்கு போகலையாம். உங்கள் சேட்டை ஏமாந்துட்டான் இன்னைக்கு. ஓகே நண்பா, இங்கே வீட்டில் தான் பார்ட்டி போல இருக்குது. இன்னைக்கு வியாழக்கிழமை வீக்கெண்டு நம்ம வீட்டில் எவ்ரி வீக்கெண்ட் நம்ம வீட்டில் பார்ட்டி நடக்கும். இன்னைக்கு வீட்டில் பார்ட்டி. அதுக்கு நம்ம வீட்டில் ஜெமியாவில் கொஞ்சம் சூப்பர் மார்க்கெட்டில் கொஞ்சம் ஜாமான் எடுக்க வேண்டியது இருக்குது. அந்த ஜாமான் இப்போ எடுக்க போகிறோம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் போயிட்டு நமக்கு மத்தியானம் சாப்பாடு சாப்பிடணும். எப்படி 3:30 மணி ஆயிருக்கு நண்பா. நான் வீட்டுக்கு போயிட்டு இன்ஷா அல்லாஹ் அவங்கள நான் கான்டாக்ட் பண்ணுறேன். சும்மா கிட்டு இன்னைக்கு வியாழக்கிழமை, இன்னைக்கு வீக்கெண்டை முடிச்சிடும் சும்மா. ஓகே நண்பா, see you. வாவ், என்ன அது கூட்டம் அள்ளுது. ஓ மை காட்.